ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறதோ அந்த சிறைகளை கர்த்தர் உடைத்து ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ சிறையாய் நிற்கிறது, தடையாய் நிற்கிறது. யாரும் உள்ள போக முடியல, யாரும் வெளியில வர முடியல. கர்த்தர் சொன்னார், துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதித்தார்கள். சுத்தி வந்தாங்க, துதித்தார்கள். எரிகோ சுக்கு நூறாக இடிந்து உடைந்து விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதத்துக்கு விரோதமா தடையா, எந்த தடையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க துதிக்க ஆரம்பிச்சா எல்லாம் உடையும். அல்லேலூயா. எல்லாம் உடைந்து போகும், எல்லாம் நொறுங்கி விழும். ஒரு பேப்பர் கட்டு போல எரிகோ